ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். தனது மிகப்பெரிய யாகத்தை வெற்றிகரமாக முடித்து விஸ்வாமித்திரர், ராமர், லட்சுமணர் மூவரும் மிதிலை நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மிதிலையின் எல்லைக்குள் ராமர் நுழைந்ததும் அங்கு ஏராளமான விசேஷங்கள் நடக்கின்றன. மதில் சுவரை சுற்றியுள்ள கொடிகள் எல்லாம் ராமரை பார்த்து ராவா என்று அழைத்தது போல் இருந்தனவாம். ஒரு புறத்தில் அழகான பெண்கள் எல்லாம் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் அழகான பெண்கள் எல்லாம் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் பெண்கள் எல்லாம் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ராமர் ஒருவர் கூட ஏறெடுத்து பார்க்கவில்லையா? கன்னிமாடத்தில் சீதா பிராட்டியார் தோழிகளுடன் நின்று கொண்டிருக்கிறார். சீதையின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு பேரழகுடைய பெண் நம் சீதா. அப்பொழுதுதான் ராமரை சீதா பார்க்கிறார். ராமரும் சீதாவை பார்க்கிறார். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத நம் மனம் இப்பெண்ணை பார்த்ததே என்று எண்ணுகிறார். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்குமோ என்று எண்ணுகிறார். பிறகு தனக்குத்தானே திருமணமான பெண்ணை நம் மனம் ஏறெடுத்து பார்க்காது என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்கிறார். சீதா நாளை நடக்கும் சுயம்வரத்தில் சிவதனுசை வேறு யாரும் ஒருத்திவிடக்கூடாதே என்று இறைவனை வேண்டுகிறார். இவ்வாறாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருமனமும் ஒன்றாகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த அந்த நொடியை ரொம்ப அழகாக எண்ணரும் நலத்தினால் இணையன் என்று கண்ணோடு கண் இணைக்கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்று மிக அழகாக கம்பராமாயணத்தில் வர்ணிக்கிறார். நம் சீதாவின் மனம் போலவே மறுநாள் நடக்கும் சுயம்வரத்தில் ராமர் சிவதனுசை நாணேற்றி வில்லை ஒடிக்கிறார். சீதாவை மனம் முடிக்கிறார். ரகுபதி ராகவ ராஜா பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா பதித பாவன சீதாராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ராமனின் திருவடியை போற்றுவோம், ராமனை வணங்குவோம், வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம். வாய்ப்பளித்த உள்ளத்துக்கு நன்றி. வணக்கம்.